கைஸ், இன்னைக்கு நம்ம போட போகிறது ட்ரெயின் கிராஷ் சர்வைவல். இது ஒரு ரோப்ளாக்ஸ் தான் கைஸ். என்ன ஒரு புது கேமே கண்டுபிடிக்க முடியல கைஸ். இதை விட்டுட்டு நாளைக்கு என்ன போடலாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் நான் இந்த கேம் போட வந்துட்டேன். நாளைக்கு நம்ம பேசாமல் ஷிப்பு போடலாம் கைஸ். அதுலேருந்து தப்பிக்கிறது சூப்பராக இருக்கும். இந்த கேமும் கொஞ்சம் போர் அடிக்கும். பார்த்துட்டு சொல்லுங்கள் ரிவ்யூவை கீழே கமெண்ட்ஸில். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபும் நிறைய பேர் பண்ணுறீங்க, லைக்கும் நிறைய பேர் பண்ணுறீங்க. ஓகே, இனிமேல்ட்டும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களுக்குலாம் அந்த போடுவாங்க நம்மளுக்கு லைக்ஸு. ஸோ இதை நம்ம அட்வான்டேஜாக வச்சு இந்த நியூ இயரை நம்ம வந்து நல்லா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். வந்துச்சு கேஸ் ட்ரெயினை பாருங்க. ட்ரெயினில் வந்து நான் சவுண்டு குறைச்சிக்கிறேன். ஓ கைஸ், அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து ட்ரெயின்குள்ளே ஏறிடலாம். நம்ம எப்போவுமே லாஸ்ட் சீட் தான் கைஸ் உட்காருவோம். லாஸ்ட் சீட் ட்ரெயினை ஓட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம இது வாங்க கைஸ், கூச்சு விளாடுவோம். ட்ரெயின் கிளம்பிச்சுன்னா இப்படி ஏறிடும். ஏற்றணும் எங்களா இங்கே சேஃபு. நம்ம சேலஞ்சு வைப்போம். இங்கே பாருங்க, இங்கே இறங்கி இப்படி ஏறணும் டெக்குன்னு. வாங்க கைஸ், 8 7 6 5 4 வாங்க எந்த பக்கம் வரலாம். 3 2 1 பக்காந்தாச்சு கைஸ். சூப்பராக இருக்கும். லேசரா? ஓகே கைஸ், அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ட்ராவல் பண்ண போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் எனக்கு இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, இங்கே ஓடிட்டுருக்கோம் நம்ம வானவில்ல பார்த்துக்கிட்டு. பாருங்க, சூரியன் மேலே தெரியுது. சூரியன் சந்திரன் எல்லாமே தெரியும் பேசுகிறேன். இப்போ இன்னுமே கிறிஸ்மஸ் அப்டேட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. கிறிஸ்மஸ் எப்பயும் முடிஞ்சு நியூ இயரே வந்துருச்சு. பாருங்கள், இன்னுமே பனிமூட்டமாக இருக்குது. ஏனே தெரில. நம்ம அமெரிக்காவில் இருக்கும் போல் இருக்குது. அதனால தான் பனி பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது போல. கனடாவில் இருந்தால் இன்னும் பனி பெய்யுங்க. டெய்லியும் பனி தாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. பனி பனி பனி. அண்டார்டிகாவில் இருந்தால் அவ்வளோதான், உடஞ்சே சுற்றுருவோம். அவ்வளோ பனிங்க வாய்ஸ் கனடாவோட. ஆக்சுவலி ரஷ்யா தான் வந்து கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் இருக்கும். அண்டார்டிகா அதை விட இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா, நியூ ட்ரெயின் அடையிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 32 செகண்ட்ஸ் வந்துச்சு கேஸ் லேசரு. இது கேஸ் வாங்க ட்ரெயினில் போயிடுவோம் நம்ம. போயிட்டே இருக்கு ட்ரெயின். ஃப்ரெண்டில் வந்துச்சு, எல்லாமே பேக்கில் இல்லை கைஸ். எப்படி கைஸ் அது நான் கரெக்டாக அடிக்கும் போது அதை அடிச்சிச்சு. வாங்க பாருங்க, நியூ ட்ரெயின் லைசன்ஸ் 5 4 3 2 1. இந்த ட்ரெயினா கைஸ்? இந்த ட்ரெயின் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் அவங்க சுற்றி காட்டுறேன் ட்ரெயினை. பாருங்கள், தனியாக அப்படி ஸ்ட்ரீட் போயிட்டே இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான், சீட் போயிட்டே இருக்குமா. இதுக்குள்ளே ஒரு சீட் இருக்கும் வயசு, இதுக்குள்ளே. அதுக்கப்புறமா இங்கே மேலே ஏறி கொண்டு நிற்கலாம். நம்ம இந்த மாதிரி மேலே ஏறி நிற்கலான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அது மட்டும் ட்ரெயினுக்குள்ளே உட்காந்து வயசு. நான் அடுத்த வாட்டி உங்களுக்கு மேலே ஏறி நின்று காட்டுறேன். அடுத்த வாட்டி வேறு ஏதோ ட்ரெயின் வந்ததுன்னா அந்த ட்ரெயின் வரக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் கைஸ். கைஸ் வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா சூஸ் ட்ரெயின் நம்ம ரோபாக்ஸ் சுத்தம் பண்ணிக்கலாம். நான் கிவே பண்ணலான்னு இருக்கேன் ரோபாக்ஸு. யாரோ ஒருத்தர் மெசேஜ் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க ஹலோன்ட்டு ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு. அவங்க நாங்கள் இது கொடுக்கலான்னு நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி
குத்தலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பிளான் பண்ணி குத்துடலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே யாராவது பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு ரேண்டம் கமெண்ட்டை சூஸ் பண்ணி நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். இதுக்கு மேலே டே போயிடாதீங்க. இன்னும் கிவ் அவே 5 days தான் இருக்குது. ஆனாலுக்கு ஒரே ஒரு பிளேடர் தான் லாஸ்ட் காம்பினேஷன். எனக்குலாம் கூட பரவாயில்ல, நான் பேச அலோவ் பண்ணுறேன். நீங்கள் என்ன பிளேடர் போய் எடுத்துக்கோன்னா எடுத்துக்கோங்க. ஆனால் ஏதாவது ஒன்று தான். அடுத்தது நம்ம 2 3 போவோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து 1 ஆரம்பிப்போம். வாங்க கைஸ், போயிட்டே இருப்போம். என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். போர் அடிக்கும் கைஸ் இந்த கேம். ஆனால் சத்தியமாக போர் அடிக்கும். ரோபாக்ஸ் தவிர வேறு எதாவது போட பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு போர் அடிக்குதுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக ரோபாக்ஸே போட்டிருந்தா. நீங்கள் கேமிங் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வெறுமே ரோபாக்ஸ் தான் போட்டுட்ருப்பான். ரோப்ளாக்ஸ் அதுக்கூட எனக்கு சொல்ல வரல. ரோபாக்ஸ் தான் வருது. ரோப்ளாக்ஸ் ஓகே கைஸ். என்ன கைஸ் கைஸ் என்ன கைஸ் இது? கீழே உண்டோம் கைஸ். போகவே முடியல. இருக்கு பாருங்க மைண்டு கைஸ். என்ன கைஸ் இது? கர்ப்பாம்பூச்சி மாதிரி கோந்து கிடக்குது. இங்கே பாருங்க கேம் பே பாஸ். கைஸ் எப்படி கைஸ் எப்படி கைஸ் இந்த ட்ரெயின் வந்தது? கைஸ் ஒன்றுமே புரியல கைஸ், ஒன்றுமே புரியல. இந்த ட்ரெயின் ஓகே கைஸ். இந்த ட்ரெயினில் மேலே ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்டில் செட் பண்ணி காட்டுறேன். உட்காந்துட்டாங்க கைஸ். சரி கைஸ், நாங்கள் மேலே ஏறுறேன். நான் உங்களுக்காக மேலே ஏறி இந்த வாட்டி காட்டுறேன். ஆனால் கைஸ் இங்கே நின்றுவோம். மேலே போக முடியாதுனால. ஆனால் அது ஸ்பீட் கால் வேணும். கைஸ் என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். இப்போ நம்ம மேலே நின்றுட்டுருக்குறோம் கைஸ். பார்த்தீங்களா கைஸ்? தான் சொன்னேன் மேலே ஏறிங்கிறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுக்கெல்லாம் ஸ்பீட் கோயில் தான் கைஸ் வேணும். சரி வாங்க, அது வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். வாங்க மேலே ஏறலாம். இந்த நியூ இயராக நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். 2026 எல்லாருமே ரெசல்யூஷன் எடுப்பாங்க, ஆனால் அதை ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. அது எல்லா வருஷமும் நடக்காது தானே. அந்த ரெசல்யூஷன் வார்த்தை கேட்டாலே ஒரு கோவம் வரும் பேசுனது. குச்சிலாம் போட்டு இருக்கோம் மாடியிலேருந்து. இந்த மால் குச்சிலாம் அவ்வளோதான் கைஸ். குச்சிட்ட கூட சாபமாக இருக்கான் பாருங்களேன். சாரி கைஸ் டிஸ்டர்ப் ஆகிருந்தேண்ணா. நாடுக்கு வந்துச்சு கைஸ். மாதிரி வாங்க கைஸ். பார்த்தீங்களா மேலே ஏறிட்டோமா கைஸ்? இதோட நம்ம ஒரு 2 மேட்ச் ஆடி முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா கைஸ்? இதோட முடிச்சுக்கலாம் கைஸ். ஏன்னா இது ஏற்கனவே 9 நிமிஷம் போயிட்டுருக்குது. ஓகே கைஸ், இதோட 2 மேட்ச் முடிச்சுக்கலான்னு சொல்லுங்க. இப்படியே ஓடிடலாம் கைஸ். வாங்க ஓடிட்டு போவோம். அப்படி ஓடினா கூட கீழே ஒரு சுட்டு கால் போட்டக்கூடாது. வாங்க அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம். ஓடினா ரைஸ். வாங்க ரீஸ்பான் கொடுத்துருவோம். வாங்க ரீஸ்பான் கொடுத்துட்டு போகலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ட்ரெயின் ஓரளவுக்கு ஈஸி கைஸ். இந்த ட்ரெயினாங்க கைஸ். இந்த ட்ரெயினில் நான் மேலே இருப்பேன் கைஸ்.
மேலே எல்லாம் இங்கே எனக்கு வேணாம் கைஸ், நான் இங்கே நிற்கிறேன். அதான் கைஸ் உங்களுக்கு மேலே இப்படி சுற்றி காத்துட்டு வருவேன். உங்களுக்கு சுற்றி கட்டே வரேன் அப்படியே. வர பார்த்தீங்களா, இது மேலே கீழே ஒழிய வாய்ப்பே இல்லை கைஸ், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. வாங்க கைஸ். இல்லை கைஸ் எனக்கு புரியல, கைஸ் அவமெல்லாம் மேலே ஏறிங்களா கைஸ், இது எப்படின்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல கைஸ். இதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு கூட தெரியல எனக்கு கைஸ். இவனையே ஜூம் அவுட் பண்ணுறாங்க கைஸ், பாருங்களேன். நான் இங்கே தானே ஜூம் அவுட் பண்ணுறேன், பாருங்களேன். அவனையே ஜூம் அவுட் பண்ணி வந்து காட்டுறாங்க கைஸ். என்ன கைஸ் இது பாருங்க கைஸ். இப்போ நான் அவனை மட்டும் தான் ஜூம் அவுட் பண்ணி காட்டுவாங்க, வேறு எங்கேயும் காட்ட மாட்டாங்க கைஸ். இதாங்க கைஸ், வாங்க கோ ஊலி பூடா வேணாம் கைஸ், வேணாம். வாங்க நம்ம சொல்லி பார்ப்போம் ஒன்று வேர்டு, அது தான் பார்ப்போம். அதுதான் பார்ப்போம் கைஸ். தப்பாக வருது கைஸ். நான் ஏன் மாற்றிட்டேன் கைஸ். கைஸ் உங்களுக்கு தெரியும் அம்மா கைஸ், பார்த்தீங்களா அதான் கைஸ். பார்த்தீங்களா நியூ இயர் இதுக்கு எப்பயோ வச்சாங்க கைஸ், எப்பயோ வச்சாங்க. இது கிறிஸ்மஸ் வச்சாங்க, கிறிஸ்மஸ் முடிச்சு பல நாளே ஆயிடுச்சு. நியூ இயரே கொண்டாடியாச்சுடா, இன்னுமே கிறிஸ்மஸ் வச்சு கூட்டிருந்தீங்கன்னா அவ்வளோதான்டா. கைஸ் இங்கே ட்ரை பண்ணுவோம். ஆனால் கைஸ் நம்ம நாட்டி அங்கே தான் கைஸ் இருந்ததுனால எப்படி கீழே தள்ளிவிட்டோம் கைஸ். இது ஒரிஜினலாகவே மேலே இருக்க மேப் தான். இங்கெல்லாம் போயிட்டு இருந்தா அவ்வளோதான் கைஸ். இங்கெல்லாம் போயிட்டு இருந்தா நம்ம தான் கைஸ், நம்ம தான் அவ்வளோதான் இருப்போம். செத்துறோன்னா விட்டுருவோம். வாங்க, யாருக்கு தெரியும் கைஸ். தள்ளி விட்றாங்க கைஸ். நம்ம ஏதோ ஓப்பன் மாப்பிள்ள நாளைக்கு உங்ககிட்ட நாளைக்கு ஏற்றுக்காம எங்கேயே அமையணும். இப்படி தந்தாயோ இன்னைக்கு தந்தாயோ. ஐயோ காலைல ஏற்றிட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான்.